கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் எபிரெயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எபிரெயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட சொல்கிறாரு, உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்லாரு. நீங்கள் கலங்கி போய் நிற்கிறீங்களா? உங்கள் சூழ்நிலை உங்களை அப்படி நினைக்க வைக்குது. நீங்கள் நினைக்கிற இடத்துல, நீங்கள் இருக்கிற ஒரு இடத்துல உங்கள் சூழ்நிலை உங்களை என்னென்னமோ யோசிக்க வைக்குது. ஏசப்பா உன்னை கைவிட்டார், உன்னை விட்டுட்டார், விலகிட்டார், என்னென்னமோ யோசிக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லைன்னு சொல்கிறார். ஆமென். யோசேப்புக்கு சொப்பனத்தில் கர்த்தர் காட்டிட்டார். ஆனால் சொப்பனத்தில் இருந்தது உடனே நடந்துருச்சானா? இல்லை. அதே மாதிரி அவரோட சூழ்நிலையும் அதுக்கு நேராக அவரை நல்ல ஆசீர்வாதமாக வச்சுதான்னு கேட்டாலும் இல்லை. அவரோட சூழ்நிலை வேறமாக இருந்தது, அவரோட சொப்பனம் வேறமாக இருந்தது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆமென். யோசேப்பை நடத்தினார். யோசேப்பை விட்டு அவர் விலகவும் இல்லை, அவர் கைவிடவும் இல்லை. எந்த டைமில் யோசேப்பை உயர்த்தணுமோ அந்த டைமில் உயர்த்தினார். இன்னைக்கும் உங்ககிட்ட சொல்லார், நான் அவனை விட்டு விலகலை, உன்னை கைவிடல, உன் கூட தான் இருக்கேன். பொறுத்திரு, காத்திரு, நிச்சயமாய் வரும்னு சொல்கிறார். கலங்காதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களோடு இந்த பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.